தமிழகத்தின் இரண்டாவது தலைநகரமாக திருச்சியை மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாள் முதல் தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அதிமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக திருச்சி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் டாக்டர் இளங்கோவனை ஆதரித்து திருச்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அவர் வாக்கு சேகரிக்கிறார். முன்னதாக மன்னார்புரம் டிவிஎஸ் டோல்கேட்டில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டதை தொடர்ந்து வேட்பாளர் இளங்கோவனுடன் வேனின் முன் இருக்கையில் அமர்ந்தபடி டிவிஎஸ் டோல்கேட், தலைமை தபால் நிலையம், மேலப்புத்தூர், பாலக்கரை உள்ளிட்ட பகுதிகள் வழியாக பொதுமக்களிடம் கையசைத்தபடி அவர் வாக்கு சேகரித்தார். இதனைத் தொடர்ந்து ஆண்டாள் தெரு சந்திப்பில் ஒன்று கூடிய பொதுமக்களிடையே வேனில் அமர்ந்தபடி அவர் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், உலக பொருளாதாரத்தினால் நலிவடைந்த தனியார் நிறுவனங்களை மீட்டு வர பாடுபடுவோம் என்று கூறினார். மேலும் திருச்சியை தமிழகத்தின் இரண்டாவது தலைநகரமாக மாற்ற முயற்சி மேற்கொள்ளப்படும் என்றும், தொழில் முனைவோருக்கு இலவச பயிற்சி மையம் ஏற்படுத்தி தரப்படும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அப்போது உறுதியளித்தார். ஜெயிச்சு நமது திருச்சி பாராளுமன்ற தொகுதிக்கு வேண்டிய அரசு கலை கல்லூரி, பொறியியல் கல்லூரி நிறுவனங்களை கொண்டு வந்து மேற்படிப்பை முடித்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார் என்ற வெற்றி செய்தியை இப்ப நாங்கள் வாக்குறுதியாக தருகிறோம். உலக பொருளாதார வீழ்ச்சியால் தனியார் நிறுவனங்களை மீண்டும் வேலை வாய்ப்பை உருவாக்க எல்லா விதத்திலும் உங்களுக்காக பாடுபடுவார். புதிதாக தொழில் முனைவோர் ஊக்கப்படுத்தி ஸ்டார்ட் அப் மையம் மற்றும் தொழில் பயிற்சி முகாம்களை தருவார் என்ற வாக்குறுதியை தருகிறோம். அதே போல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் கனவுப்படி திருச்சியை இரண்டாவது தலைநகரமாக கொண்டு வர எல்லா விதத்திலும் முயற்சி எடுக்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் வாக்குறுதியாக தருகிறோம். சர்வதேச விமான நிலையம் திருச்சியில் இருப்பதால ஏற்றுமதி தொழில்கள் நிறுவனங்களை ஏற்படுத்தி அனைவருக்கும் தொழில் முனைவோர்களுக்கு இலவச பயிற்சி நிறுவனம் அமைத்து தரப்படும் போன்ற வாக்குறுதிகளை இந்த நேரத்தில் தருகிறோம். எனவே நமது வேட்பாளர் அண்ணன் டாக்டர் இளங்கோவன் அவர்களுக்கு முரசு சின்னத்தில் வாய்ப்பு கொடுத்து மாபெரும் வெற்றியை நீங்கள் அனைவரும் தர வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரையும் பார்த்து இந்த நேரத்தில் நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். இதனைத் தொடர்ந்து மாலையில் ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு உட்பட்ட ஆலம்பட்டிபுதூர், திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆலம்பட்டிபுதூர், காட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் தேமுதிக வேட்பாளர் டாக்டர் இளங்கோவனை ஆதரித்து அவர் வாக்கு சேகரிக்க உள்ளார்.